கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த அருமையான கர்த்தனாலே நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்தலே மீண்டுமாக இந்த அருமையான கர்த்தனால் நாம் யாவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடு முன்துடன் சுவாகித்து பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கூட நாம் தேவனுக்கு மகிமையாக இந்த கர்த்தர் தொழிலை துவக்கமாக நம்ம ஒரு பாடலை பாடுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 164வது பாடல், திவ்ய ஐக்கியத்தில் நிலைப்போமையாகில் அருள் ஜோதியில் நடப்போம் என்ற பாடலை பாடுவோம். திவ்ய ஐக்கியத்தில் நிலைப்போமையாகில் அருஜோதியிலே நடப்போ வல்ல ஆவியினால் தேவ சித்தம் செய்தால் பெரும்பாக்கியம் பெற்றே வாழ்வோம். கீழ்ப்படிவோம், தேவ சித்தம் செய்வோம், திருவாக்கை எப்போதும் நம்பி கீழ்ப்படிவோம். மேகம் தோன்றுமானால் அன்பின் சூரியனால் அது நில்லாமல் மறைந்து போம். சோர்வு சந்தேகமும் அவநம்பிக்கையும் அணுகாமலே முன் செல்லுவோம். கீழ்ப்படிவோம், தேவ சித்தம் செய்வோம், திருவாக்கை எப்போதும் நம்பிக்கையில் படிவோம். எந்த வேளையிலும் இன்பத் துன்பத்திலும் அருள்நாதர் சகாயம் செய்வார். வரும் சோதனையோ மனச்சஞ்சலமோ இவை நீக்கியே பாதுகாப்பார். கீழ்ப்படிவோம், தேவ சித்தம் செய்வோம், திருவாக்கை எப்போதும் நம்பிக்கையில் படிவோம். கர்த்தரோடு இன்பமாய் அந்நியோன்யமாய் நீங்காமலே வாசம் செய்வோம். அவர் சொற்படியே உண்மையோடுடனே மன உற்சாகமாய் கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிவோம், தேவ சித்தம் செய்வோம், திருவாக்கை எப்போதும் நம்பிக்கையில் படிவோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிறதானே எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நாளும் உமது பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி அப்பா நாங்கள் உண்மை ஆவையோடு உமது தொழில் சுலாக்கியத்தை பெற்றமைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திருக்கிறோம். இப்பொழுது கூட உமது வசனம் நாங்கள் தியானிக்கப் போகிறோம். பிதாவே, நாங்கள் எங்கள் சுயமாக சொந்தமாக நாங்கள் பேசாமல் ஆவியானவர் சொன்னபடி அவருடைய வார்த்தையை நாங்கள் பேசுறதுக்கே எங்களுக்கு ஒத்தாசை புரியும். கேட்பிடி உள்ளத்தை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்திலே அங்கமாயிருந்து பரலோகத்தின் தேவனுக்கு சொந்த பிள்ளைகளாக இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். பாருங்கள், இந்த உலகத்தில் அநேகருக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் கிடைப்பது கிடையாது. ஆனால் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாங்க அழைக்க செய்து நாம் பாவம் மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற்று இன்றைக்கு அவருடைய சபையிலே அவருடைய ராஜ்யத்தில் அங்கமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமை பாருங்கள். அப்படிப்பட்ட நீங்களும் நானும் தொடர்ந்து தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நினைச்சலாம். பரிசுத்த ஆவியின் மூலமாக சொன்னேன் அவருடைய வசனங்களை அவருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கலாம். எனக்கு அன்பார்ந்த நாளிலே கூட பரிசுத்த பவுல் ரோமா நாட்டிலே சென்று ரோமாபுரியில் உள்ள மக்களுக்கு
சுவிசேஷத்தை சொல்லி அங்கு என்ன செய்தார்? அங்கு சபையை ஸ்தாபித்தார். அங்கு கூடி வருவதானே அந்த அருமையான சபையாருக்கு, அந்த மக்களுக்கு அவர் சொல்கின்ற ஆலோசனை அது நமக்கும் மிகவும் பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ நாம் இந்த வார்த்தைகளை சில ஆராய்ந்து பார்க்கலாம். பாருங்கள், ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்மை சிலாம் ஆராய்ந்து பார்க்கலாம். பாருங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு நாம் கவனத்தை செலுத்துவோம். பாருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். என கண்பாந்திலே ரோம நாட்டிலே கூடியுள்ள சபையார்கள் தேவனுக்கு பிரியமாக தேவன் நெருங்கி ஜீவிப்பதை பார்த்து பவுல் மிகுந்த மகிழ்ச்சியோடு கணிக்கிறார். அந்த சபையாருக்கு இந்த அருமையான ஆலோசனைகளை ஆவியானவர் ஏவப்பட்டு நினைக்கிறார் கூறுகிறார். பாருங்கள், அந்த சபை மக்களுக்கு இந்த அதிகாரத்து முதல் வசனத்தை வாசி பொழுது பாருங்கள், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்றைக்கு எத்தனையோ இடங்களில் எத்தனையோ மக்கள் ஆராதனை செய்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் ஆவியானவர் இது புத்தியுள்ள ஆராதனை சொல்லவில்லை. இந்த இடத்திலே பாருங்கள், பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக்கொள். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஆமரிமாளே, நீங்களும் நானும் என்றைக்கு கிறிஸ்துவுக்கு பிறந்தோமோ, என்றைக்கு தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டோமோ, அன்று முதல் நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரங்கள் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்து, அதுதான் அப்படி இருந்து தேவனை தொழுது கொள்வதுதான் அது உண்மையான தொழுகை, அது புத்தியுள்ள ஆராதனையாக பாருங்கள். அப்படிப்பட்ட இந்த வசனத்திலே அநேக ஆலோசனைகளை, அநேக அறிவுரைகளை பவுல் ரோமநாட்டு சபையாருக்கு எழுதுகிறார். அதிலே ஒன்று 12வது வசனத்திலே பாருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திடலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி ஆமரிமார்களே, இன்றைக்கி நீங்கள் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு பழைய பாவமான ஜீவித்திலிருந்து நாம் மனம் திரும்பி இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்றால் இந்த நம்பிக்கையிலே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். பாருங்கள், உண்மையிலே நாம் பாவத்திற்கு மரித்து ஆண்டவராகிய இயேசுவிற்குள் உயிரோடு இருந்திருக்கிறோம். பாருங்கள், ஆக இந்த நம்பிக்கையிலே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கொலேசிய நாட்டு சபைக்கு எழுதி பாருங்கள், கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க பாருங்கள், ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டதாகவும் அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பினே தேவனுடைய செயலின் மேல் விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தலாகவும் இருக்கிறீர்களாம். நாம் ஒரு காலத்திலே பாவம் செய்தவர்களாயிருந்தோம், ஒரு காலத்தில் தேவனற்ற பிள்ளைகளாயிருந்தோம், ஒரு காலத்திலே தேவனுக்கு நமக்கும் எந்த விதமான உறவும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்கு பிறந்ததினால், இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து அந்த சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்ததினால் இன்றைக்கு நாம் அவரோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிரோடு இருந்த அதே போல் நாமும் கூட நாம் பாவத்திற்கென்று நம்முடைய பாவங்களெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டதாக, நாம் பாவத்திலிருந்து உயிரோடு எழுந்தவர்களாக புதிய சிற்றலாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையிலே நீங்கள் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு எவ்வளவு கிருபையை தந்திருக்கிறார் பாருங்கள். எபேசிய சபையாருக்கு எழுதும் பொழுது இப்படியாக கூறார் பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் திருப்பவும் பாருங்கள், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகி இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நிச்சயமாக ஒரு காலத்திலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து நம்மை உயிரோடு எழுப்பினார். எப்படி? நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பதின் மூலமாக தேவப்பிள்ளையாக மாற்றப்படும். இன்றைக்கு நீங்களானும் தேவனுக்கு சொந்தமான பிள்ளையாக இருக்கிறோம். பாருங்கள், தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம்.
இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என் கண்பாங்களே. இந்த நம்பிக்கையிலே நீங்களும் நானும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? இந்த உலகில் அநேக மக்கள் ஜீவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு கிடைக்காத சிலாக்கியம் நமக்கு தேவன் தந்திருக்காரு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆக நம்ம இன்னும் எப்பொழுதும் நமது வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை இதை குறித்து பரிசுத்த பேதுரு கூறும்பொழுது பாருங்கள், தேவன் நமக்கு செய்ய வேண்டியதை தெளிவாக மிக அழகாக செய்திருக்கிறார். வாசிக்கலாம் பாருங்கள். ரெண்டு பேதுரு 1 அதிகாரத்தை வாசிக்கலாம் பாருங்கள். 2 பேதுரு 1 அதிகாரம் 2, 3, 4 வசனம் வாசிக்கலாம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையால் நமக்கு தந்தனதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவையினாலே நமக்கு அளிக்கப்பட்டான். அருமையான வாக்குத்தத்தங்கள். எனக்கு அன்பார்ந்த எவ்வளவு பெரிய கிருபை. இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனுக்கு சொந்தமான மக்களாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் நாம் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். அதே பேதுரு 1 அதிகாரம், பேதுரு முதலாவது நிருபம் 1 பேதுரு 2 அதிகாரம் 1 வாசிக்கும் பாருங்கள். நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான உயிரத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த சாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறான். நாம் இருளின் அதிகாரத்திலின்றி பிசாசின் பிரியிலிருந்து அவரால் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தினால் அழைக்கப்பட்டு அவருடைய ஒளியாகிய கிறிஸ்துவ ராஜ்யமான சபையிலே நாம் என்ன செய்கிறோம்? அங்கமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புண்ணியங்களை, இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படிக்கு நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, தேவனுக்கு சொந்தமான ஜனம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்கள். ஆகவே தான் இப்படி பெற்ற ஆசீர்வாதத்தை பெற்றலாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் சந்தோஷமாக. இந்த நம்பிக்கையிலே, என் நம்பிக்கை நமக்கு எப்படி கிடைத்தது? தேவவசனத்தை கேட்பதன் மூலமாக, அதை விசுவாசத்தின் மூலமாக, தேவவசனத்தின் மூலமாக பரிசுத்தாவிய நமக்கு நினைக்கிறார். இப்படிப்பட்ட அறிவுரையை ஆலோசனை சொல்கிறார். இது தேவன் நமக்கு கொடுத்த கிருபை. ஆமரிமா, இந்த நம்பிக்கையிலே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? அது மாத்திரமில்லை, பவுல் கலாத்தினா சபைகள் இப்படி எழுகிறார் பாருங்கள். கலாத்தியர் 3 அதிகாரத்தை வாசிக்கொண்டு பாருங்கள். 26-29 பாருங்கள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராயிருக்கலாம். நாம் எல்லாரும் இன்றைக்கு அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததன் மூலமாக, அவருடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்ததன் மூலமாக இன்றைக்கு நானும் தேவனுக்கு சொந்தமான ஜனமாக பாருங்கள். இது இன்றைக்கு நேற்றில் உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நாம் அவருடைய பிள்ளையாக மாற முடியும் என்பதை அவர் முன்னிறுத்தியிருக்கிறார் பாருங்கள். ஆகவே அந்த சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்து இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனுடைய புத்திராக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்பதினால் நாமும் கூட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு மூத்த சகோதரராக இருக்கிறார் பாருங்கள். எவ்வளவு பெரிய கிருபை. இந்த நம்பிக்கையில், இந்த விசுவாசத்தில் பேசணுமாம் நாம் சந்தோஷமாக இருக்க. அது மாத்திரம் பாருங்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்களாக நான் சாணம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும்
கிறிஸ்துவை தரித்து கொண்டிடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தின்படி நாம் ஞானஸ்நானம் பெற்றதினால் ஞானஸ்நானம் பெற்ற அத்தனை பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்கள், அவருடைய ராஜ்யத்தின் பிரச்சனையாக இருக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய ஒரு கிருபை பாருங்கள். ஆகவே நாம் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நாம் சந்தோஷமாக இருப்போம். அது மாத்திரமில்லை பாருங்கள், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கீர்களாம். நாம் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். நமக்குள்ளே பேதங்கள் கிடையாது. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன், யூதன், கிரேக்கன் என்று அந்த வேற்றுமைகள் கிடையாது. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். ஏற்கனவே பார்த்தோம், கிறிஸ்துவுக்கு பிறந்த நாம் பரிசுத்த சாதி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், தேவனுக்கு சொந்தமான ஜனம். அது எவ்வளோ பெரிய கிருபை! இந்த நம்பிக்கையிலே, இந்த விசுவாசத்திலே நீங்கள் சினிமாம் சந்தோஷமாக, அதைத்தான் பவுல் ரோமர் சொல்கிறார், நம்பிக்கையிலே நீங்கள் சந்தோஷமாக. நாமும் கூட அப்படித்தானே, இந்த நம்பிக்கையிலே, இந்த விசுவாசத்திலே எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். அது மாத்திரமில்லை, பவுல் சொல்லுவது கலாத்தன்றைக்கு சபைக்கு எழுதும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவர்களானால் ஆபிரகாம் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுந்தராயும் இருக்கிறான். நாம் கிறிஸ்துவுக்கு இருப்பதனால் நாம் ஆபிரகாமின் சந்திதான். தேவன் ஆபிரகாமை அழைத்த போது அவர் வாக்கு கொடுத்தார், வாக்குத்தத்தம் செய்தார். உன் சந்ததிக்குள் இந்த பூமியில் மக்களெல்லாம் ஆசிரிக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாம் சந்ததியிலே யூதா கோத்திரத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் இன்றைக்கு ஒரு பெரிய பாக்கியம் பெற்றுக்கிறோம். தேவன் சொன்னபடி நாம் ஆபிரகாமின் சந்ததியாராக, ஆபிரகாம் சந்ததியிலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இன்றைக்கு என்ன செய்கிறோம் இருக்கு. இது ஒரு பெரிய கிருபை. இந்த நம்பிக்கையில் நம்ம சின்னமாம் சந்தோஷமாகவே தான் பிலிப்பி நாட்டு சபைக்கு பவுல் எழுதும் பொழுது பிலிப்பி 4:4 கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சொல்லி மறுபடியும் சுழாமறிமார்களே. இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்த இந்த பாக்கியம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக நம்ம சொன்னோமாம் சந்தோஷமாக இருப்போம். தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதும்போது இப்படி இருக்கிறார் பாருங்கள், தெசலோனிக்கேயர் 5:14 எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறான். நீங்கள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். நாம் கவலையே படக்கூடாது. நாம் சந்தோஷமாக இருந்து இந்த நம்பிக்கை பெற்றவர்கள், தேவனை பிள்ளையாய் மாற்றப்பட்டவர்கள், இன்று மரித்தாலும் பரலோகத்தில் செல்லக்கூடிய தகுதி பெற்றிருக்கோம். நம் தேவனுக்கு சொந்தமான பிள்ளைகள். ஆகவே நாம் நினைச்சிக்கூடாது, துக்கமோ துயரமோ கவலையே படக்கூடாது. எப்பொழுதும் எந்த நிலைமையிலும் என்ன சொல்லுமாம் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆகவே தான் பவுல் ரோமர் சபைக்கு எழுதும் பொழுது நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கிறோம். அடுத்ததாக சொல்லும்போது பாருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவுக்கு ஜீவிப்பதனால் நமக்கு எத்தனை உபத்திரங்கள், கஷ்டங்கள், சோதனைகள். நாம் கிறிஸ்துவுக்கு இருப்பதனால் பிசாசுக்கு என்ன ஆவதில்லை, அது பிடிப்பது கிடையாது. இவர் எப்படியாவது தேவனை விட்டு விலக்க வேண்டும், தேவன் அன்பிலிருந்து இவரை விலக்க வேண்டும் பிசாசு நினைச்சுதான் நம்மை சுற்றி தீரான். பேதுரு நிருபத்திலே அவர் சொல்லும் பொழுது 1 பேதுரு 5:8 விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் எவர்களை விழுங்கலாமோ என்று கெச்சிக்க சிங்கம் போலே சுற்றிக்கிறோம். உண்மைதான், நம்மை விழுங்கலாம் என்று சொல்லி, நம்மை தேவத்தில் பிரிக்கலாம் என்று சொல்லி. ஆகவே அந்த பிசாசின் மூலமாக நமக்கு அநேக உபத்திரவங்கள், குடும்பத்திலே கணவன் மூலமாக மனைவிமார்களுக்கு உபத்திரவங்கள், மனைவிமார்கள் மூலமாக கணவன்மார்களுக்கு உபத்திரவங்கள், பிள்ளைகள் மூலமாக பெற்றோருக்கு உபத்திரவங்கள், சபையின் மூலமாக, சபையின் மக்கள் மூலமாக, அல்லது சுற்றி வரத்தில் மக்கள் மூலமாக, அல்லது நம்முடைய சொந்த ஜனங்கள் மூலமாக. ஆகவே இப்படிப்பட்ட புத்தனை வந்தால் நினைச்சுக்கூடாதான் நாம் சுமந்து போகாமல் அவைகளை பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா. இதை குறித்து யாக்கோப்பு சொல்லுங்க பாருங்கள். யாக்கோப்பு 1 அதிகாரத்தில் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்கள்.
என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்களாம். இது விசுவாசத்தின் பரீட்சை. கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள், நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு விசுவாச பரீட்சை. இந்த பரீட்சையிலே நான் வெற்றி பெற வேண்டும், ஆகவே சந்தோஷமாயிட்டுக் கொள்ள வேண்டும். பள்ளியை படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு மாதமும் டெஸ்ட் வைக்கிறார்கள். எதற்காக? அவர் எப்படி படித்திருக்கிறார்கள், அவர் படித்த பாடங்களை மனதிலே பதித்திருக்கிறதா, நாளைக்கு அவர்களுக்கு முழு ஆண்டு தேர்வும் பொழுது அவர்கள் வெற்றி பெறுவார்களா, அதை சோதிப்பதற்காகவே ஒவ்வொரு மாதமும் டெஸ்ட் வைக்கிறார்கள், பரீட்சை வைக்கிறார்கள். அந்த பரீட்சை எதற்கு? அவர் நன்கு படிக்க வேண்டும், அறிவுகளாய் வளர வேண்டும். அதற்காக அதே போலதான் நமக்கு இந்த பரீட்சை என்பது நமக்கு வரக்கூடிய சோதனைகள், நமக்கு வரக்கூடியவே இந்த சோதனைகள் வரும் பொழுது நம்ம நினைச்சுக்கூடாதாம், சோர்ந்து போய்க்கூடாது, அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பே கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் என ஜீவிக்கிறது பராமரிமாறேன். நாம் சோதனைகளை சகிக்க வேண்டும், சோதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றால்தான் நம் உத்தவர்களாக விளங்க முடியும். நமக்கு அந்த ஜீவக்கிடத்தை நாம் பெற்றுக்கொள்ளாகவே சோதனை சகிக்க வேண்டும். சோதனை ஏற்று அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டுமா? இன்றைக்கு எத்தனை பேர் கிறிஸ்துவுக்கு வந்த பிற்பாடு கஷ்டங்கள் வரும்போது துன்பங்கள் நினைக்கிறார்கள், அவர் தேவனை விட்டு விலகி அல்ல, மனது கொள்ள உண்மை. எந்த நிலைமையிலும் நம் அவரை விட்டு விலகி வைக்கிறது ஒரு சோதனை. தேவன் நம்மை சோதிக்கிறார். நமக்கு தெரியும், விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது அவருக்கு வயது 75. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். நான் உன்னை பெருக பண்ணுவேன், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பாய் பண்ணி சொல்லி தேவன் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். 75 வயது 80 ஆனது, 90 100 ஆனது, 100 வயது வரை ஆபிரகாம் குழந்தைகளே கிடைக்கவில்லை. 100 வயதில் தான் தேவன் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தையை பெற்று அவள் வளர்த்தி அந்த குழந்தையை பெற்றவர்களோடு கூட ஓடியாடி விளையாடும் தருணத்திலே தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறார். உண்மையில் எவ்வளவு பெரிய வேதனை நம்மால் நாம் தாங்க முடியாது, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னடா தேவன் கடைசி நேரத்திலே ஒரு குழந்தை கொடுத்தார். அந்த குழந்தை மூலமாக தான் சந்ததி பெருகும். அந்த குழந்தையின் மூலமாக தான் அந்த சந்ததி பெருகி அந்த சந்ததியில் தான் பூமியில் வம்சங்கள் ஆசிக்கப்படும் தேவன் சொன்னாரே. இப்போ அந்த குழந்தையை தகவல்களை செலுத்தி வைக்கிறேன் சொல்லி நம்ம என்ன செய்வோம்? நாம் தேவனை வெறுக்கலாம். ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யவில்லை. அந்த சோதனை சந்தோஷமாக வாசிக்கலாம். பாருங்கள், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தின் திருப்புவோம். பாருங்கள், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையிலே ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. எவ்வளவு பெரியவர் தேவன் சோதிக்கிறார். ஆபிரகாமினை நேசிக்கிறானா, ஆபிரகாம் எனக்கு பிரியமாயிருக்கிறானா என்பதை அறிந்து கொள்வதற்காக தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார், பொறுமையை ஏற்றுக்கொண்டார். அதே போல் தேவன் சொன்னது போல தன் மகன் ஈசாக்கை அழைத்துக் கொண்டு அவன் தகனபலி செலுத்தினான். தேவன் சொன்னபடி கட்டைகளை அடுக்கி அந்த கட்டளையின் மேல் விறகுகளின் மேல் தன் மகன் ஈசாக்கை படுக்க வைத்து தன்னுடைய மகன் ஈசாக்கை பலி செலுத்தும் வேலையிலே தேவ தூதன் மூலமாக ஆபிரகாம் என்ன செய்தார்? தடை செய்தார். பிள்ளையாண்டவன் கையை போடாது சொல்லி இது நீ பின்னிட்டு பார், அங்கு ஒரு 30 ஒரு ஆடு சிக்கிக்கொண்டு அதை கொண்டு வந்து நீ தன் அதே போல் ஆபிரகாம் செய்தார். தேவனை நேசித்ததினால், தேவனை விசுவாசித்தனால் ஆபிரகாம் இப்படி செய்தார். உபத்திரவத்திலே அவர் பொறுமையோடு இருந்தார்.
சோதனை ஏற்றுக்கொண்டார். அவனையோட நம்மையும் அப்படித்தான் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் உபத்திரம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு இருப்போம். தேவன் ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்துவார். பாருங்கள், இந்த வார்த்தை தெளிவாக போதிக்கிறது. பாருங்கள், அது மாத்திரமல்ல. பாருங்கள், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மைகளாய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்கும். ஆமரிமாடே, தேவன் நம்மை திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். திராணிக்கு தக்கதாக அவர் சோதித்தாலும் அதை தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உருவாக்குவார். ஆகவே தான் பவுல் ரோமசபைக்கு எழுதும் பொழுது உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்களா மாறி அது நமக்கும் பொருந்தும். நீங்களும் நானும் கூட உபத்திரங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் நினைச்சுக்கூடாதாம். நாம் சோர்ந்து போகாமல் பொறுமையோடு இருப்போம். தேவனமே ஆசிப்பார். எனக்கு அன்பாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அந்த 3 ஆண்டுகளில் அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை பாருங்கள், உபத்திரத்தை பாருங்கள், நிற்க முடியாத கஷ்டங்கள். உலக மக்களுக்காக அவர் சிலுவை சுமந்தார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் எனப்பட்டார். தேவ சித்தத்திற்கு கீழ்ப்பதினாலே தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழ வைத்தார். உயிரோடு எழுந்து 40 நாள் நிரூபித்து காண்பித்து இன்றைக்கு தேவ வலசு பாரத்திலே அவர் வீற்றிருக்கிறார். தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததனால் அவன் உலகத்திலே எல்லாரையும் காட்டிலும் உயர்த்தினார். எல்லா நாவுகளும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை பெறும்படியாக அவர் உயர்த்தினார். பாருங்களாம், அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஆகவே நாம் உபத்திரங்கள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது, சோதனைகள் வரும் நினைச்சுக்கூடாதாம். நாம் சோர்ந்து போகாமல் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், முதலாவது பார்த்தோம், நம்பிக்கையிலே சந்தோஷமாக. 2வது உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். 3வது ஜெபத்திலே உறுதியாய் தரித்து மாறி நீங்களானும் கூட ஜெபத்திலே உறுதியாய். நாம் எத்தனை பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறோம்? ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், காலை மாலை சமயம் கிடைக்கும் பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளோடு கூட அமர்ந்து இரவிலே படுக்கும் பொழுது நாம் ஜெபித்து, காலை முதல் இன்னாரும் இந்த பகல் பாதுகாத்து சொல்லி தேவன் நன்றி சொல்லி ஜெபித்து உறங்க வேண்டும். அதே போல் காலை எழும் பொழுது கூட நாம் ஜெபித்து, இரவெல்லாம் எங்களோடு நல்ல தந்தீர் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இந்த பகல் எங்கள் ஆசிர்வதியும் என்று சொல்லி நாம் தேவத்தில் ஜெபிப்போம். ஜெபம் ஒரு ஜெய ஜீவியம். பகலும் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திர சொல்லி ரோமநாட்டு சபையாருக்கு பகல் சொன்னது போல அது நமக்கும் போகணும். நாமும் கூட ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். ஜெபம் செய்ய வேண்டும். அறிமாளே, 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுக்கு ஜெபித்தார். சமயம் வாய்க்கும் பொழுதெல்லாம் அவர் ஜெபித்தார். தனியாய் போய் ஜெபித்தார். விடியற் காலத்திலே போய் ஜெபித்தார். இருள் வெளிச்சத்துக்கு முன்பதாக ஜெபித்தார். அவர் அமைதியானவர்களே தேவனை ஜெபித்தால் ஜெபிக்க வேண்டும். அறிமாடே, ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஜெபம் கூட மற்றவர்கள் பார்க்கும்படியாக அல்ல, அஞ்ஞானிகளைப் போல் அல்ல. நாம் தேவனிடத்தில் அமைதியான முறையிலே நாம் தேவனிடத்தில் ஜெபித்தால் அந்த ஜெபத்தை கேட்டு அவர் பதில் சொல்ல அவர் காத்திருக்கிறார். பாருங்கள், ஆக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை குறித்து பவுல் தீமோத்தேயுக்கு இப்படி எழுத பாருங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் பாருங்கள். நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே மாறி நாம் எல்லாருக்காக ஜெபிப்போம். நம்முடைய நண்பர்கள்,
நம்முடைய உறவினர்கள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சபைகள், சபை ஊழியங்களுக்கு இப்படியெல்லாம் ஜெபிப்போம். நாட்டுக்காக, நாட்டு தலைவர்களுக்காக, அதிகாரமுள்ள அனைத்து பேருக்காக ஜெபிப்போம். தேவன் ஜெபத்தை கேட்க வல்லவராயிருக்கார் பாருங்கள். நாம் ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்தவ ஜீவித்திலே ஜெபம் மிக மிக அவசியம் பாருங்கள். ஜெபிக்க தெரியவில்லை நம் கவலையே படக்கூடாது. நாம் ஜெபித்தால் அந்த ஜெபத்தோடு கூட ஆவியானவர் செய்வார், நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், ரோம நாட்டு சபை கிளம்பும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவருக்கு என்ன செய்வாராம்? உதவி செய்கிறாராம். பாருங்கள், அந்தப்படியே ரோமர் 8ஆம் அதிகாரம் 26-27 வாசிக்கும். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கலங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டியது செய்கிறார். ஆவியானவர் என் சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவராம். நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க தெரியவில்லை விடக்கூடாது. நாம் தகப்பனத்திலே கேட்கிறோம். நம்முடைய கவலைகளை, நம்முடைய துக்கங்களை நாம் தேவனத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக உதவி செய்வார். அவரை மாதிரி நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனத்தில் ஜெபிப்போம். தானியேல் ஜெபித்தார். தானியேல் பாபிலோனியாவிலே அவர் பிரதான ஆசாரியர்கள் பிரதானியாக இருந்த பொழுது அங்கு இல்லை மற்றவர்கள் முன்பதாக அவர் ஜெபித்தார் பாருங்கள். அங்கிருந்தே தரி ராஜாவுக்கு முன்பதாக அவங்க சட்டம் போட்டிருந்தார். யாரும் தரி ராஜாவை விட மற்றவர்கள் யாருமே வணங்கக்கூடாது என்ற அந்த நேரத்திலே தானியேல் மாத்திரம் ஜெபித்ததனால் அங்குள்ள மற்ற பிரதானிகள் தானியேல் மீது பொறாமை கொண்டு அந்த தரி ராஜாவிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் ஏற்கனவே சட்டம் போட்டிருக்கிறீர்களே, அப்படி என்னை வணங்காமல் வேறு யாராவது வணங்கால் சிங்க கெவிலை போடுவோம் சொல்லி அதே போல நீங்கள் தானியேலை நீங்கள் போட வேண்டும். தானி இப்படி ஜெபித்தார் வாசிக்கலாம் பாருங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் திருப்புவோம். பாருங்கள், பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டங்கூடி ராஜாவிடத்தில் போய் அவனை நோக்கி, தரி ராஜாவினர் வாழ்க, எவனாகில 30 நாள் வரை ராஜாவுக்கு உண்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினார் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்குதலை செய்ய வேண்டும் என்றே ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படி ராஜாவாகி தரியே அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தார். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்த அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன்மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்தான். பாருங்கள், சிங்கக்கவிலை போடுவார்கள் பயப்படவில்லை, தேவனுக்கு ஜெபித்தார். அதே போல ஜெபித்ததினால் இந்த பிரதானிகளாம் சென்று தரி ராஜாவிடத்திலே போய் சொல்லி தானியேலை சிங்கங்களின் கெவியிலே போட வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தி சிங்க கெவியிலே ஆனால் தரி ராஜா தானியேலை நேசித்தார். தேவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். தானியேலை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் முயற்சி, ஆனாலும் முடியவில்லை. சிங்க கெவியிலே தானியேலை போட்டார்கள். நானும் தேவன் சிங்க கெவியிலே போட்டு பொழுது கூட தானியேல் தேவனுக்கு பிரியமாயிருந்ததினால், தேவனை நேசித்ததினால் தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி அந்த சிங்கத்தின் கெபியிலே தானியேலுக்கு எந்த சேதம் ஏற்படாதபடிக்கு தேவன் பாதுகாத்தார். இதை தரி அறிந்து ஓடி வந்து தானியேலை கூப்பிடுகிறார். தேவன் உம்மை பாதுகாத்திருப்பார்,
என்று சொல்லி கூப்பிட்ட பொழுது தானியேல் சந்தோஷமாக வந்து சொல்கிறார், தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி என்னை தப்பிவித்தார். ஆமரிமார்களே, தானியேலை போல நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டும். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நாம் ஜெபித்தால் தேவன் மனுஷன் ஆசீர்வதிக்கு வாசிப்பார் பாருங்கள். ஆகவே நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். ஆகவே ஜெபம் மிக மிக முக்கியம் பாருங்கள். ஜெபம் என்பது நமக்கு அவசியமாக இருக்குது பாருங்கள். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. நாம் எப்பொழுதும் தேவனத்தில் ஜெபித்த மக்களாக இருக்க வேண்டும் பாருங்கள். அந்த அருமையான வேளையிலே ரோம சபையாருக்கு பவுல் இருந்த 3 காரியங்கள், 3 மாத்திரமுள்ள பாருங்கள். அந்த அதிகாரத்தை அநேக ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அந்த 3 மிக மிக முக்கியம். நீங்கள் நானும் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருப்போம், உபத்திரத்திலே பொறுமையாக இருப்போம், ஜெபத்திலே உறுதியாய் தரிப்போம். அப்படி இருந்தால் தேவனை இன்னும் அதிகமாக ஆசிரிப்பார் பாருங்கள். ஆவிக்குரிய ஜீவித்திலே இன்னும் அதிகமாய் வளர்ந்து வர தேவனை கிருபை இன்னும் அநேக ஆலோசனை அந்த அதிகாரத்தில் நான் பார்க்க முடியும். அமிரியமாக இந்த அருமையான இந்த வசனத்தை கேட்டு நம்ம அவருக்கு பிரியமாக ஜீவித்தார் தேவன் இன்னும் அதிகமாக உங்கள் அன்பா அந்த கவனத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். ரோமநாட்டு சபையாருக்கு பவுல் சொன்ன ஆலோசனை நமக்கும் போல நாமும் கூட தர்மையான வேளையிலே கேட்டிருந்த வசனத்தின்படி நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருப்போம், உபத்திரத்தில் பொறுமையாக இருப்போம், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போம். தேவன் தாமே ஆசிரியப்பாராகி இதை கேட்க நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படி செய்யுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இறக்கு மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த அருமையான வேளையிலே நாங்கள் தியானித்து வேத வசனத்தின்படி பவுல் ரோமநாட்டு சபையாருக்கு அந்த அருமையான அந்த ஆலோசனை எங்களுக்கும் பொருந்தும் என்பதை உணர்ந்து நாங்கள் கூட பிதாவே நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கவும், உபத்திரத்தில் பொறுமையாக இருக்கவும், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கவும் எங்களுக்கு வேண்டிய அறிவை ஆற்றலை தந்திலும் கூடி வந்திருக்கிறே எங்கள் அணுகதை ஆசத்து காத்துக்கொள்ளும். இதை கேட்ட அணுகதை ஆசையும் தகப்பனே எல்லாருடைய பாவமாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றின் நாமத்தில் கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.